தலைப்பின் கீழே நாங்கள் பிள்ளைகளினுடைய பயபக்தி, பிள்ளைகளினுடைய கீழ்ப்படிவு என்று இரண்டு பெரும் கடமைகளை நாங்கள் வேதத்திலிருந்து விளங்கியிருந்தோம். அதிலே பிள்ளைகளினுடைய கீழ்ப்படிவு என்கின்ற அந்த கடமை, அது 5 விதங்களிலே அந்த கீழ்ப்படிவு காட்டப்பட வேணும் பெற்றாருக்கு என்று நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். பிள்ளைகள் 5 விடயங்களில பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒன்று, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அழைப்பின் நிலைமைகளுக்குள் கடந்து செல்லுகிற பொழுது அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, தங்களுடைய திருமணத்தில் அவர்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, அவர்கள் பெற்றாருடைய சொத்துக்களை செலவழிக்கிறதிலே பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான்காவது, அவர்கள் தங்களுடைய ஆடை அலங்காரங்களிலே பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒழுங்குபடுத்தி அலங்கரிக்க வேண்டும். ஐந்தாவது, அவர்கள் கொடுக்கின்ற உறுதிமொழிகளிலே பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுக்கு கொடுக்கிற உறுதிமொழியா இருந்தால் என்ன, அயலாருக்கு கொடுக்கிற உறுதிமொழியா இருந்தால் என்ன, அவர்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நாங்கள் அந்த 5 கீழ்ப்படிவின் விடயங்களையும் நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம். அதிலே நாங்கள் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அந்த அழைப்பின் நிலைமைகளுக்குள் நுழைகிற பொழுது அவர்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேணும் என்கிறதுல நாங்கள் விளங்கியிருந்தோம். பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறது என்று நாங்கள் சொன்னால் பெற்றாருடைய சம்மதம் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறது. அதனால பிள்ளைகள் அவர்கள் சிறு குழந்தைகளாயிருந்து அவர்கள் ஒவ்வொரு வயது நிலைகளிலும் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய கடவுளால் அழைக்கப்படுகிற அழைப்புகளுக்குள் அவர்கள் நுழைகிறார்கள். ஆகிய அந்த அழைப்புகளிலே அவர்கள் நுழைகிறது பொழுது அவர்கள் பெற்றாருடைய சம்மதம் பெற்று சகலவற்றையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விளங்கியிருந்தோம். ஆகிய பிள்ளைகள் சிறு வயதிலே அவர்கள் குழந்தைகளாக சிறு பால் குடிகளாக இருக்கிற பொழுதும் அவர்கள் பால் குடிக்கிறதுக்கும் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் பெற்றாருடைய சம்மதம் பெறப்பட வேண்டும். ஆகிய பெற்றார் சம்மதிச்சால் ஒழிய அவர்கள் தாங்கள் பால் குடிக்கிறதுல அவர்கள் வேண்டாம் என்றும் திருப்ப இயலாது. அவர்களுக்கு நுள்ளி, அவர்களை கிள்ளி, அவர்களை சுரண்டி, அவர்கள் பெற்றாருடைய சம்மதத்தின்படி அவர்கள் கட்டாயம் பால் குடிச்சே ஆக வேண்டும். அது பெற்றார்கள் பால் இப்ப கொடுக்க தேவையில்லை என்று அவர்களுடைய சம்மதம் இருந்து சண்டா மட்டும்தான் பிள்ளைகள் பால் குடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா கடவுள் அவர்களை அந்த வயசுல அவர்கள் சாப்பிடவும், அவர்கள் கைகால் அடிச்சு துடிப்பாக இருக்கவும், அவர்கள் சிரிச்சு அழுது அவர்கள் உடம்பை பிரட்டி தங்களுடைய அந்த வளர்ச்சிக்கான நடைமுறைகளை காட்டுறதுக்கு அவர்கள் கடவுள் அழைச்சிருக்கிறார். அதனால எந்த விஷயமும் செய்யறதுக்கும் பெற்றாருடைய சம்மதம் இல்லாம பிள்ளைகள் அவர்கள் நுழைய இயலாது, அவர்கள் சாப்பாடுகளை தவிர்க்க இயலாது. அதில் அவர்கள் இப்ப கொஞ்சம் வளர்ந்து ஊற வலிக்கிட்டு அவர்கள் பிறகு கொஞ்சம் நடக்க வழி கிடைக்கலையும் அந்த வாழ்க்கை நிலைமையிலையும் அவர்களுடைய எந்த விஷயமாயிருந்தாலும் பெற்றாருடைய சம்மதம் இல்லாம பிள்ளைகள் எதையும் செய்ய இயலாது. அதனால் அவர்களோடு எடுக்கணுமோ அல்லது அவர்கள் ஏதாவது வாய்க்களை வைக்கணுமோ அல்லது அவர்கள் ஏதாவது ஒன்றை அவர்கள் விரும்புகிறோமோ அது அவர்களுடைய விருப்பம் அல்ல, பெற்றாற்ற சம்மதத்தின்படிதான் அவர்களுக்குரிய சகலதும் ஆளப்பட வேண்டும். அவர்களுக்குரிய எந்த விருப்பமும் பெற்றார்களுடைய சம்மதமா இருந்தால் மட்டும்தான் அந்த விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். பெற்றார் சம்மதிக்காட்டி அவர்களுடைய விருப்பம் அது அமர்த்தப்பட வேண்டும், இல்லாட்டி அகற்றப்பட வேண்டும். ஒரு நாளும் பிள்ளைகளுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட மாட்டாது. பிள்ளைகளுடைய விருப்பம் பெற்றாருடைய விருப்பத்தோட இசைஞ்சா மட்டும்தான் பிள்ளைகளுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும். அதுக்கு பேர் கீழ்ப்படிவு. அதான் கடவுள் சொல்லி இருக்கிறார், பெற்றாற்ற சம்மதம் இல்லாம எதுவும் அது பிள்ளைகள் அவர்களுடைய சொத்தா இருக்கிறபடியால அவர்களுடைய எந்த பிள்ளைகளுடைய விருப்பமும் அது பெற்றாருடைய சம்மதத்தோடு தான் நிறைவேற்ற. பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்றபடியால பிள்ளைகளுக்கு பெற்றார் விட்டு கொடுக்க இயலாது. ஆயால பெற்றாருக்கு விருப்பம் என்றா மட்டும்தான் பெற்றார் விட்டு கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு விருப்பம் என்றபடியால பெற்றார் விட்டு கொடுக்க இயலாது.
அது கடவுளுக்குள்ள பெற்றாருக்கு கொடுத்திருக்கிற விவேகம், ஞானம், அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு கடவுள் படிப்பிச்சிருக்கின்ற வழிமுறைகள், அந்த அனுபவங்கள், அது கடவுளுடைய பராமரிப்பில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுபாவ வெளிச்சங்கள், இதுக்கு அமையத்தான் பிள்ளைகளுக்கு அவை அனுமதிக்கப்பட வேண்டும். அதனால பிள்ளைகள் விளங்கி இருக்க வேணும். நெவர் நெவர் யூ வில் பி டன். உங்களுடைய விருப்பம் ஒரு காலம் செய்யப்பட மாட்டாது. உங்களுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய பெற்றாருடைய விருப்பம் மட்டும்தான் நிறைவேற்றப்படும். கிறிஸ்துநாதர் அதைத்தான் சொன்னார், எந்த விருப்பம் அல்ல பிதாவே உம்மோட விருப்பம் நிறைவேறட்டும் என்ன. அதனால கடவுளாக மனுஷனாக வந்த அவரே தந்த விருப்பம் இல்ல, தந்த தகப்பன்ற விருப்பம் தான் நிறைவேற்றப்படணும் என்றதை மண்டாடி கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால ஒரு நாளும் பெற்றார் பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு விட இயலாது. அப்படி நாமல் விடுறோம் என்றா அது நம்மட விருப்பமாயும் இருக்க வேண்டும். ஆனா நம்மட விருப்பம் எப்பவுமே வெளிச்சமான, இந்த கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமான வேத வசனத்தின் அடிப்படைக்குள்ள நின்றுதான் அது கொடுக்கப்பட வேண்டும். மற்றபடி பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அந்த அனுபவமற்ற முட்டாள்தனமான மதிகேடு நிறைஞ்ச முழு மனம் திரும்பாத அவருடைய விருப்பங்கள் ஒரு காலம் சாட்டிஸ்ஃபைடு பண்ணப்படல, திருப்தி செய்யப்படக்கூடாது. அவர்களுடைய விருப்பம் முறிக்கப்பட வேண்டும், அது ஒட்டிக்கப்பட வேண்டும். பெற்றாருடைய விருப்பம் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனா காரணம் இதனுடைய அர்த்தம் பெற்றார் தாங்கள் விரும்பின எல்லாம் பிள்ளைகளை செய்யலாம் என்றது இல்ல. கிறிஸ்து சொல்றது மட்டும்தான் பிள்ளைகளுக்கு பெற்றார் நிறைவேற்ற வேண்டும். அதுல கிறிஸ்து அனுமதிச்சுக்கிறோம், பெற்றார் அனுமதிக்காம விடையலாது. கிறிஸ்து தடுத்திருக்கிறாரோ பெற்றார் அதை தடுக்காம விடையலாது பிள்ளைகளில. அதனால எந்த புருஷனுக்கும் கிறிஸ்து தர, எந்த மனுஷிக்கும் புருஷன் தர. ஆனா புருஷனுக்கும் மனுஷிக்கும் சேர்த்து ரட்சிப்புக்கு கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமே இருக்கிறபடியால புத்தியுள்ள புருஷன்மார் கிறிஸ்துவனுடைய புத்தியின்படி நடந்து கொள்ள வேண்டும். புத்தி இல்லாத புருஷன்மார் தங்களுக்கு தந்த புத்தியான மனுஷியினுடைய அந்த துணையை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். நாபால் மாரி பேய்த்தனமா இருந்தா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடுவேன். மனுஷிய சொல்லு காட்டி, ஏன்னா உனக்கு புத்தி இல்ல, அதுல புத்தியான துணையை தந்திருக்கிற அவ்வளவு சேவத்திய மனுஷியன் தந்து உங்க விருப்பம் மொக்கு புத்திதான் உங்க பிள்ளைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நீ நினைச்சா புள்ள இல்ல, நீ சாவ, புருஷன் செத்து போவான் என்றது வேதம் படிப்பிச்சிருக்குது. அதனால கவனம். பிள்ளை வளர்ப்பில பிள்ளைக்கு கீழ்ப்படிய பண்ணுறதுக்கு நாங்கள் சொன்னோம், பிள்ளைகளுக்கு விருப்பம் நிறைவேற்றப்பட இயலாது. அதுக்காக பெற்றாற்ற விருப்பம் இல்ல அங்க நிறைவேற்றப்படுறது. கிறிஸ்துவனுடைய விருப்பம் பிள்ளைகள்ல நிறைவேற்றப்படணும். பிள்ளைகள் எதுக்கு கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு தான், அவற்ற விருப்பத்தை தான் கீழ்ப்படியணும். அதுக்காகத்தான் அவர்களை கடவுள் பிறப்பிச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் அவர்களை பிறப்பிக்க உன்ன அப்பனாத்தாவா அவர் வச்சிருக்கிறார். அதனால உண்டாயிருக்கிற ஏதோ அவரால் இல்லாமல் உண்டாயிருக்க இல்ல. நீ அப்பனா அம்மா வரணும் என்று அவர் சித்தம் வச்சிருக்கபடிதான் உனக்கு பிள்ளை தந்தவர், இல்லாட்டி உனக்கு பிள்ளை தராமலும் வச்சிருந்திருப்பார். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற சகலம் உனக்கு கேத்தர் கொடுத்திருக்கலாம், பிள்ளை உட்பட அவற்ற விருப்பத்தின்படி வளர்க்கப்பட வேண்டும் என்றதை நாங்கள் விளங்கி இருந்தோம். அதில் இந்த கீழ்ப்படிவின் வழிய முதலாவது நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலே நாங்கள் பார்த்த நாங்கள் அதில் இது நாங்கள் இரண்டாவதாக நுழைஞ்சோம். பிள்ளைகளுடைய திருமண விஷயத்துல அல்ல திருமண அழைப்பில பிள்ளை தங்களுடைய பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேணும். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றாருக்கு திருமண விஷயத்துல கீழ்ப்படிய வேணும். அதற்கான வேதபூர்வமான காரணங்கள் என்ன என்கிறத நாங்கள் விளங்கியிருந்தோம். நாங்கள் 5 காரணம் சொன்னோம். பெற்றாற்ற சம்மதம் இல்லாம பிள்ளைகள் கல்யாணம் செய்யலாது என்றது. ஒன்று, அது கடவுளுடைய பேட்டர்ன். கடவுள் அவர் எங்களுக்கு முன்மாதிரியை காட்டியிருக்கிறார். தான் பிறப்பிச்ச ஆதாமுக்கு தான் படைச்ச ஏவாளை கொண்டு வந்து தந்த சம்மதத்தோடு தான் அவனுக்கு பொம்பளை கொடுத்தார். அவளை கத்தர் ஏவாளை அழைச்சு கொண்டு வந்து ஆதாமிடம் விட்டார். அப்ப ஒரு தகப்பனா தண்ட மகளை அவர் ஒரு ஆணுக்கு கொடுக்கிறதுக்கு அவற்ற சம்மதம் இல்லாம ஏவாள் போக இல்லை. அவற்ற சம்மதம் இல்லாம ஆதாம் மனுஷியை எடுக்கவும் இல்லை. அதனால அந்த பேட்டர்ன் கிளியர். எந்த பிள்ளைகளும் தாங்கள் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்படுகிறதோ அல்லது ஒரு புருஷன் ஒரு பெண்ணை அவன் கொள்ளுவதோ அந்த பெண்ணுடைய அல்லது தண்ட பெற்றாருடைய
மனசம்மதம் இல்லாம கல்யாணம் செய்ய இயலாதன்றத வேதம் எங்களுக்கு காட்டி இருக்குது. Without parental consent, no man, no woman can enter into marriage. பெற்றாருடைய சம்மதமின்றி மன விருப்பமின்றி எந்த ஆணோ எந்த பெண்ணோ கல்யாணம் செய்ய இயலாதன்றத வேதம் காட்டி இருக்குது. இரண்டாவது காரணம், வேதம் தெளிவாகவே எங்களுக்கு அவருடைய கட்டளை தெளிவாகவே அது எங்களுக்கு சொல்லி இருக்குது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உங்க தகப்பன தாய நீ கனம் பண்ணு, மரியாதை கொடு, அதாவது அவர்களுக்கு கௌரவத்தை கொடு, அவர்களுக்குரிய மரியாதை எப்படி எதிரையும் கொடுக்கப்பட வேணும். நீ கல்யாணம் செய்ய போய்க்குள்ள உன்னுடைய கல்யாணம் பெற்றாருக்கு விருப்பமாக இருக்க வேணும். அதனூடாகத்தான் அவர்களுக்குரிய மரியாதை கொடுபட்டு கொண்டிருக்குது. நீ அவர்களுக்குரிய அந்த கனம், அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்காம, அவருடைய மனதில் அவளை கனையினப்படுத்தி அவர்களுக்கான அந்த கௌரவத்தை கொடுக்காம உங்க சொந்த விருப்பத்தை கல்யாணத்துல நீ செய்ய வலிக்கிட்டா நீ அவர்களை இகழற, அவர்களை பரிகாசம் பண்ணுற, அவர்களுடைய அதிகாரத்தை நீ தூக்கி எறிகிற. அந்த கல்யாணம் எங்களுக்கு தெரியும் பல தீமைகளை சந்திக்கும். பல்வேறு விதமான தீவினைகள் அந்த கல்யாணங்களை சூழ்ந்து கொண்டு இருக்குது. வரலாறு நாம பார்க்க போறோம். அப்படிப்பட்ட கல்யாணங்கள் இல்ல கடவுள் எப்படி வச்சு அறுக்க பண்றார் அந்த குடும்பங்களை. பெற்றாற்ற சம்மதம் இல்லாம அந்த வெளிப்படையான அந்த கட்டளைகளை மீறி தங்களோட கல்யாணத்துல பெற்றார கனப்படுத்தாம கல்யாணம் செய்த ஆக்கள வாழ்க்கை கடவுள் தீவினைகளை அறுக்க வைப்பார் என்றது. அது எதுக்கா போகுது, அவர்கள் கடவுளுடைய சொல்ல மதிக்க இல்லை. கடவுள் வெளிப்படையா சொன்னதை கூட நீ செய்யற எல்லாத்திலையும் நீ நல்லா இருக்கணும்டா இந்த பூமியில உங்க தகப்பன் தாய கனம்பண்ட. ஆனா நீ செய்த கல்யாணம் உங்க தகப்பன் தாயோட விருப்பம் இல்லாம நீ செய்தபடியால நீயே விருப்பப்படிச்ச விட நீ நல்லா இருக்க மாட்ட. அப்ப அதன் சட்டம் சொல்ல கடவுள் சொல்லி இருக்கிற. கடவுள் பொய் சொல்ல மனுஷன் இல்ல, அவன் நம்மளை மாதிரி பம்மாத்து சொல்ற கடவுள் இல்ல, சொன்னதை செய்யற கடவுள். நீ நல்லா இருப்ப, தகப்பன் தாய மன விருப்பத்தோட கல்யாணம் செய்த. அப்படி இல்லையா நல்லா இருக்க மாட்ட, அதை அறுக்க வைப்ப. இது ரட்சிக்கப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்படையிலையோ. ஏண்டா இது இது படைப்பின் சட்டங்கள். இது இது ரெண்டாவது பார்த்தோம். மூன்றாவது நாங்கள் பார்த்தோம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை. எங்களுக்கு முன்னாக போல பரிசுத்தவான்கள் புனிதர்களுடைய வாழ்க்கை அவர்கள் பெற்றாட்ட சம்மதத்தோட கல்யாணம் செய்திருக்கிறேன். அது எங்களுக்கு வலு தெளிவு. ஈசாக்கு தன் தகப்பன் கொடுத்த பொம்பளையை தான் அவர் கல்யாணம் பண்ணினார். ஆபிரகாம் கொண்டு வந்து நிப்பாட்டின அந்த ரெபேக்கால அதுல தகப்பன் சம்மதம் இல்லாம ஈசாக்கு கல்யாணம் செய்யல. அதனால யாக்கோபு அவன் தன் தகப்பன் தாயினுடைய சம்மதம் இல்லாம லாபானாகி தன் மாமாட்ட போய் அவன் பெண் எடுத்து கல்யாணம் செய்தான். ஆகையால் அவருடைய சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தது. அதுக்காகத்தான் அனுப்பப்பட்டான். ஆகையால இந்த அடிப்படையில பெண் எடுக்கைகளையும் பெண் அவர்கள் கொடுக்கைகளையும் அந்த ரெண்டு பாட்டியினுடைய பெற்றார் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தத வேதம் எங்களுக்கு காட்டுது. ஆகையால நாங்கள் கொள்வனவோ கொடுப்பனவோ கல்யாணத்துல பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய விஷயம், பரிசுத்தவான்களுக்குரிய முன் திருஷ்டாந்தங்களின்படி நாங்கள் பெற்றாருடைய சம்மதத்தோட செய்யப்பட்ட கல்யாணங்கள் என்றா கர்த்தர் அந்த குடும்பங்களை நன்மையால் நிரப்பியிருந்தார். அவர்களை அவர் நல்லா வச்சிருந்தார். இந்த பூமியில இந்த கேடுகட்ட பாலா போல பாவத்தால கரப்படிஞ்சிருக்கிற சாபம் நிறைஞ்சிருக்கிற பூமியிலையும் அவர்களை நல்லா அவர் வச்சிருந்தார். அவருடைய நன்மை அவர்களை அனுபவிச்சினார். அதனால மறக்க வேண்டாம், நாங்கள் கட்டாயம் பெற்றாருடைய சம்மதத்தோட அந்த திருமணங்கள் நிறைவேற்றப்படுவதனூடாக நாங்கள் பரிசுத்தவான்கள் என்ற புனிதர்கள் என்ற வகுதிகளை நாங்கள் கொண்டு வரப்படுகிறோம். ஏன் சிம்சோன் தனக்கு பிடிச்ச ஒரு பொம்பளையை அவர் பார்த்திருந்தாலும் கூட அந்த பரிசுத்தவான் தன்னுடைய தகப்பன் தாய்க்க வந்து சொல்லி அவளை எனக்கு கல்யாணம் கட்டி தாரியலோடு கேட்டு அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவன் சம்மதம் பேசித்தான் பெண் எடுக்கிறதுக்கு அவன் விரும்பினான். ஒரு நாளும் தனக்கு பிடிச்சபடியால அது இனி நான் வயசுக்கு வந்துட்டேன், இனி எந்த விருப்பத்துக்கு எந்த கண்ணுக்கு நான் பிடிச்சபடி செய்யலாம், வயசு 20 ஆச்சு, இனி நான் தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன், இனி என்னத்துக்கு அவன் என்ன நடத்தணும் என்று சிம்சோன் நினைக்க இல்லை. சிம்சோன் தனக்கு பிடிச்சிருந்தாலும் தன்னுடைய தகப்பன் தாயிடம் வந்து அவர்களுடைய சம்மதத்தோட அவர்களை கூட்டிக் கொண்டு போய் திம்னாத்துல கொண்டு போய் கல்யாணம் கதைச்சுதான் அவன் பெண் எடுத்தான். அதில மறக்க வேண்டாம், பெற்றாருடைய சம்மதம் இல்லாம
எந்த பரிசுத்தவானும் கல்யாணம் செய்தா வேதம் காட்டுறதில்லை. அதனால நாங்களும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இந்த நடக்கையும் எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வளர்க்கறதுல நம்ம கவனமா இருக்க வேணும். நாலாவது உதாரணம், நாலாவது காரணம் நாங்கள் பார்த்து, பிள்ளைகள் அவர்கள் பல்வேறு விதமான அந்த கட்டாயப்படுத்தல் நிலைமைகளுக்குள்ள போன போலும், உதாரணத்துக்கு தாமார் தன்னுடைய சகோதரனால பலவந்தம் பண்ணப்படுகிற அந்த சூழ்நிலையும் அவனுடைய மனதில் ஓடுனதெல்லாம் தகப்பன் தன் தாய் சக்கள் அவன் சம்மதிச்சு கல்யாணம் கட்டி தரணும். அதை விட்டு போட்டு ஒரு முட்டாள் மாதிரி இந்த இஸ்ரவேலில படு மொக்க மாதிரியான வேலையை செய்யாத, அவருடைய சம்மதம் இல்லாம என்ன நீ எடுக்காது என்று அவள் அந்த நேரத்திலையும் தன் தகப்பன் தாயினுடைய சம்மதத்தை கேட்கறதுக்கு அவள் உணர்வோடு இருந்தாள். அதே நேரம் அங்க பெஞ்சமீனியருக்கு மெனிசிமார் பெண் ஜாதிகள் கொடுக்கிறதுக்கு அந்த சம்மதம் எவ்வளவு அவசியம் என்றதை அந்த நேரத்தில் இருந்த ஏனைய 11 கோத்திரத்தின் தகப்பன்மார் அல்லது மெனிசிமார் பிள்ளை அவருடைய பெற்றார்கள் நன்றாக விளங்கி இருந்துச்சு. ஒரு சூழ்நிலை கட்டாயப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில கூட அது மிகவும் தீமையாக முடிய போற ஒரு சூழ்நிலையிலும் கூட நாங்கள் மறக்க கூடாது, பெற்றாருடைய சம்மதம் எடுக்கப்பட வேணும் என்றது எங்களுடைய சிந்தனையில முதல் முக்கியமாக ஓடிக்கொண்டிருக்க வேணும் திருமண விஷயத்துல. ஐந்தாவது நாங்கள் பார்த்த ஐந்தாவது விடயம், அவிசுவாசிகளும் புறஜாதிகளுமான மனுஷர்களுக்குள்ள கூட பெற்றாற்ற சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்யக்கூடாது என்றது சுபாவத்திலேயோ அல்லது அவர்கள் பரிசுத்தவான்களோடு கூட பழகி இருக்கிற அந்த சூழ்நிலைகளினாலோ அந்த விசேஷித்த வழிபாடோ அல்லது அந்த பொது வழிபாட்டிலேயோ அவர்களுக்கு நன்றாக விளங்கி இருந்தது. எங்களுக்கு இஸ்மவேலை தெரியும். இஸ்மவேல் அவன் ஆபிரகாமினுடைய மகனா இருந்தும் அவனுடைய அந்த சபையில வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட மனுஷனா இருந்தும் அவன் ஒரு புறஜாதி ஒரு எய்த்திய பெண்ணுக்கு பிறந்திருந்த படியாலும் அவள் ஆகார் அங்க அவனையும் அவளும் அங்க அந்த வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் வேதம் சொல்லுது, தாய் அவனுக்கு எகிப்திய பெண் ஒருத்தியை கட்டி வைத்தாள். அதனால அப்பர் இல்லாட்டியும் அம்மா மட்டும்தான் பிள்ளைய வளர்த்து கொண்டிருக்காண்டாலும் ஆம்பளை பிள்ளையும் அம்மாவினுடைய ஆட்சிக்குள்ள இருக்கிறது. அதனால கல்யாண வயசு வரைக்குள்ள அம்மாவினுடைய சம்மதம் இல்லாம ஆம்பளை தன் மனசிய எடுக்க இயலாது. தனக்கு மனசி அவள் கட்டாயம் தன்னுடைய தாயினுடைய சம்மதம் பெற்றிருக்க வேண்டும். அதனால அந்த நேரத்தில் தகப்பன் இருந்தாலும் அதனால தகப்பனும் தாயினுடைய சம்மதம் பெற்று அங்க அவிசுவாசிகளும் திருமணம் செய்ய வேண்டும் என்றதை வேதம் காட்டு. அது மட்டுமில்லை, எங்களுக்கு தெரியும் அந்த சீக்கேம் ஊரார் அவன் அந்த யாக்கோபினுடைய மகளாகிய தீனால அவன் அந்த தவறான ஒரு செயலுக்குள்ள இழுத்து கொண்டு போயிருந்தாலும் அங்க அவன் கல்யாணம் செய்து அவளை தனக்கு மனசியா ஏற்றுக்கொள்றதுக்கு தன் தகப்பனிட்ட கதைச்சான், போய் கதையுங்கோ எனக்கு அந்த பொம்பளைய கல்யாணம் கட்டி தர சொல்லியேன்னு. ஆகையால் அந்த அடிப்படையில தெரியுது அவர்கள் புறஜாதிகள் விசுவாச குடும்பத்தினர் அல்ல. ஆனாலும் சுபாவ சட்டம் அவர்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்குது. அவர்கள் இன்னும் தங்களுடைய பெற்றாருடைய சொத்து, அதனால அந்த சொத்துகள் எப்படி எதை செய்ய வேண்டும் என்றதை தீர்மானிக்கிற உரிமை அவர்களை பெற்றாருக்கு மேலதான் இருக்குது. ஒரு நாளும் அது இன்னும் கடத்தப்படையில. வயசு வந்தாலும் பெற்றாருடைய ஆட்சிகளையும் பெற்றாருடைய பொருளாதாரத்திலையும் பெற்றாருடைய அந்த உணர்ச்சி ஆறுதல்களையும் பெற்றாருடைய வீட்டு நிலத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஆணோ பெண்ணோ பிள்ளை கல்யாணம் என்று வரைக்க அவர்களுடைய சம்மதம் இல்லாம அவிசுவாசியா இருந்தாலும் அவர்கள் கல்யாணம் செய்ய இயலாததை வேதம் காட்டியிருக்கிறது. அதனால the choice தெரிவு அது கடைசியில பெற்றாருடைய சம்மதத்தோட நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த 5 வேதாகம உதாரணங்களினூடாக நாங்கள் காரணங்களோட காட்டும் பெற்றாற்ற அனுமதி சம்மதம் இல்லாம பிள்ளைகள் திருமணம் செய்யலாம். அப்படி செய்தா அவர்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியே இல்லை, அவர்கள் பெற்றார மதிக்க இல்லை, பெற்றாருக்குரிய அந்த அதிகாரத்துக்குரிய கனம் கொடுக்க இல்லை. தாங்கள் பெற்றார கனப்படுத்துவோம், ஐயோ நாங்கள் அப்பா அம்மாவில் எவ்வளவு நாங்கள் மரியாதை வச்சுக்கிறோம் தெரியுமோன்னு சொல்லிக்கொண்டு வாயால மட்டும் சொல்லிக்கொண்டு கல்யாணம் செய்யக்கல அவர்களுடைய சம்மதம் எடுக்காத எந்த பிள்ளையும் படுபயங்கரமான வஞ்சகர்கள், அவர்கள் நடிகர்கள். வாயால நல்லா அவர்கள் தங்களுடைய கீழ்ப்படிவை அப்படியே தேனோடுகிற மாதிரி கொட்டுறினம், ஆனா செயலில தாங்கள் பிடிச்ச முரட்டுத்தன வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால அது கீழ்ப்படியாமையின் மகா
கடவுளுடைய நன்மை அனுபவிக்காம போற ஒரு வாழ்க்கை முறை. சகோதரரே, இது பற்றி நாங்கள் சென்ற முறை சிந்திச்சிருந்தோம். இப்ப எங்களுக்கு கேள்வி, நாம சில கேள்விகளை நாங்கள் பார்க்க போறோம் இந்த திருமணத்துல கீழ்ப்படுகிற விஷயங்கள்ல. ஒன்று, நாங்கள் திருமண விஷயமோ அல்லது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய அழைப்புகளுக்குள்ள நுழையக்குள்ள பிள்ளைகள் ஏன் அப்படி நுழைய வேணும் என்றதுக்கு 2 காரணங்கள் சொன்னாங்க. ஒன்று, அது ஒப்புரவு. 2வது, அது கடவுள் அதுக்கான கட்டளை கொடுத்திருக்கிறார். அதனால அந்த ஒப்புரவு, திருமண வாழ்க்கையில இருக்கிற ஒப்புரவு என்ன எந்த எந்த எக்விட்டி, அதாவது பெற்றார்கள் இதை செய்யணும், வகையில பிள்ளைகள் இதை செய்யணும், பெற்றார்கள் இப்படி அவர்களுக்காக நடந்திருக்கணும், அல்ல பிள்ளைகள் இப்படி அவர்கள் நடக்க வேணும் என்றதுக்குத்தான் நாங்கள் அந்த ஒப்புரவு, அதாவது அதனுடைய ஒரு சமனான தன்மையை, அதான் அந்த சீரான அல்லது நேர்மையான விஷயமாக நாங்கள் வேதத்திலிருந்து அதை கவனிக்க வேணும். என்னென்று கல்யாணத்திலையும் பெற்றாற்ற சம்மதம் பெற்றால்தான் அது ஒப்புரவாக அமையும் என்றதை இப்படி நாம சொல்லுறோம். ஒன்று, கேள்வி பிள்ளைகள் தங்களுடைய பெற்றாருடைய சம்மதத்தை திருமணத்தில் பெறுகிறதுக்கான ஒப்புரவின் காரணங்கள் என்ன? ஒப்புரவின் காரணம் எக்விட்டி, ஒப்புரவு காரணங்கள். ஒப்புரவு காரணங்கள் 1 2 3. ஒன்று, திருமணத்தால் பிள்ளைகள் பெற்றாரிடம் இருந்து வெளியே வைக்கப்படுகிறார்கள். திருமணத்தால் பிள்ளைகள் பெற்றாரிடமிருந்து வெளியே வைக்கப்படுகிறார்கள். ஆதியாகமம் 2:24. எந்தெந்த அடிப்படையில் வெளியே வைக்கப்படுகிறார்கள்? 4 விடயங்கள் அல்ல. பெற்றாருடைய ஆட்சியிலிருந்து வெளியே வைக்கப்படுகிறார்கள், பெற்றாருடைய பொருளாதாரத்திலிருந்து வெளியே வைக்கப்படுகிறார்கள், பெற்றாரோடு கொண்டிருக்கிற பாசங்கள் இருந்து வெளியே வைக்கப்படுகிறார்கள், பெற்றார்களுடைய நிலபுலங்கள்ல இருந்து வெளியே வைக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். பெற்றாருடைய ஆட்சி, பெற்றாருடைய பொருளாதாரம், பெற்றாருடைய பாசம், பெற்றாருடைய அந்த வீடு அல்லது நிலம், அதிலிருந்து வெளியே வைக்கப்படுகிறார்கள். திருமணத்தால்தான் பிள்ளைகள் பெற்றாரிடமிருந்து வெளியே வைக்கப்படுகிறார்கள். By marriage, children are put from their parents. By marriage, children are put from their parents. அதாவது திருமணம் செய்த திருமணத்துக்கு பிறகு ஒரு நாளும் பெற்றாருக்க அவர்கள் ஆட்சிக்குள்ள, பெற்றாருடைய ஆட்சிக்குள்ள அவர்கள் இல்ல, பெற்றாற்ற பொருளாதாரத்துக்குள்ள அவர்கள் வர இயலாது, பெற்றாருடைய பாசங்களுக்கு அவர்களுடைய இயலாது, பெற்றாருடைய வீட்டிலையும் சொத்திலையும் அவர்கள் பாகம் கேட்க இயலாது. திருமணத்தோட அவர்கள் பெற்றாருடைய அந்த 4 விஷயங்களிலிருந்து வெளியே வைக்கப்படுறது வேதம் காட்டு. They are leaving from their parents. அவர்கள் பெற்றாரிடமிருந்து அவர்கள் விலகி போயிட்டார்கள், அல்லது அவர்கள் வெளிக்கிட்டினம் என்று நாம சொல்லுறோம். அதாவது திருமணத்தினூடாக பிள்ளைகள் பெற்றாரிடமிருந்து வெளிக்கிட்டினான். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனுஷியோட சேர்ந்திருப்பான். அதனால திருமணத்தால பெற்றார் விடப்படுகிறேன், திருமணத்துல அவனுக்கு மனுஷி சேர்க்கப்படுகிறார். திருமணத்தால மனுஷியினுடைய பெற்றார் விடப்படுகிறேன், அவளுடைய புருஷனோட அவள் சேர்க்கப்படுகிறார். ராஜகுமாரத்திய உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. பைபிள் சங்கீதம் 45. அதுல பெண் தன் தகப்பன் வீட்டை மறக்கிறார். அதுல ஆதியாகமம் 2:24 சொல்லுது, ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்றார், இது நிமித்தம் மனுஷன் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு. ஆகையால திருமணத்தால மட்டும்தான் அவர்கள் உயிரோட இருக்கைகளே பெற்றார், அவர்கள் பெற்றாரை விட்டு அவர்கள் வெளியே வைக்கப்படுகிறார்கள். ஆகையால பெற்றாற்ற சம்மதம் தேவை. அதுக்கு
பெற்றார் சம்மதிக்காம என்னென்று அவர்கள் பெற்றாரை விட்டு வெளியில போறது. ஏண்டா இவ்வளவு விடயங்களும் இவ்வளவு அவர்களுடைய இருப்பம் பெற்றாருடைய அந்த பெற்றாரோட சேர்ந்து அவர்கள் வாழ்ந்தது. அதில அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுக்கான ஆட்சி முறையில், அவர்களுக்கான அந்த வீடு நிலம், அவர்களுக்கான பாசங்கள் பாசங்கள் நாங்கள் சொல்றது சிரிக்கிறது, அழுகிறது, கதைக்கிறது, அவர்களுடைய செல்லம் கொஞ்சுறது, அவர்களுடைய ஆலோசனை பெறுறது, அவர்கள்ட்ட போய் ஆறுதல் அடைகிறது, அவர்கள்ட்ட எல்லாம் சகலதுக்கும் அவர்கள் பெற்றார்கிட்ட தான் ஓடி இருந்தது இவ்வளவு காலம். இப்ப அதிலும் இருந்து திருமணத்தினால அவர்கள் வெளியே வைக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு என்ன செல்லம், என்ன கொஞ்சல், என்ன அழுகை, என்ன தடவல், என்ன என்ன விதமான பாசங்களும் மனுஷனிட்ட தான் அது பரிமாறப்பட தொடங்கு. அதுக்கு பிறகு என்ன பொருளாதார தேவையோ அம்மாட்ட ஓடி வந்து அப்பாட்ட ஓடி வந்து கேட்க இயலாது. அது மனுஷனிட்ட கேட்கப்படணும் அல்லது மனுஷி நூடாக அது சந்திக்கப்படுறதுக்கு வழி வைக்கப்படணும். அதில் பொருளாதாரம் அதோட வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு இதுக்கு பிறகு அவர் குடும்பத்தை எப்படி நடத்துறது, என்ன செய்கிறது என்ற அந்த ஆட்சி அதுக்கு ஓடி ஓடி வந்து நாங்கள் எங்களோட அம்மா சொல்றபடிதான் செய்வேன், அப்பா சொல்றபடிதான் செய்வேன். கல்யாணத்துக்கு பிறகு வந்து இங்க ஒரு தரம் அம்மாட சீலையும் அப்பாட வேட்டியும் பிடிச்சு கொண்டு நிற்கிறது இல்ல. அவர்கள் புருஷன் மற்றது பெண்சாது ரெண்டு பேரும் அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்குரிய ஆட்சி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று வேதங்கள் மனுஷனும் மனுஷியம் வீட்டினுடைய நிர்வாக ஆட்சிக்கு பொறுப்பாக இருக்கிறோம். அதனால பிள்ளைகளை பிறவும் வீட்டை நடத்தவும் அவர்களுக்கு படிப்பி நடத்துறது ரூலிங். அதுக்கு பிறகு தங்களுடைய பெற்றார்கிட்ட இருந்து இல்ல. அதே நேரம் அவர்கள் திரும்பவும் தங்களோட பெற்றாற்ற வீட்டுல பெற்றார் ஒரு ரூம்ல தாங்கள் ஒரு ரூம்ல இருக்கிறது இல்ல. பெற்றாருடைய சொத்துகள் என்ன அவர்கள் வெளியே போயிடுச்சுதான். அதுக்கு பிறகு ஜியோகிராபிக்கலி அதுக்கு பிறகு திருப்பி பெற்றாரிட்ட அவர்கள் வர்றதா அல்லது அதனுடைய தேவையா வந்து அவர்கள் சொத்து ரீதியாக அல்லது அவர்களுடைய அந்த நில ரீதியாக திருப்பி வந்து பெற்றாரோட அவர்கள் அவர்கிட்ட ஓடியறையலாது. அது திருமணம் செய்யக்கலாம், அதுக்குரியது எழுதியப்பட வேணும் அல்லது கொடுக்கப்பட வேணும், இது தரப்படும் என்று சொல்லப்பட வேணும் அல்லது கொடுக்கப்பட்ட அனுபவம் வரும். அது செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அதனால ஆபிரகாம் தான் உயிரோடு இருக்கும் பொழுது தன் பிள்ளைகளுக்குரிய சொத்துக்களை கொடுத்து அவர்களை கிழக்கு பக்கமாய் அனுப்பிவிட்டான். பைபிள் சொல்லு தன்னுடைய மிச்ச சொத்துக்களை தன் குமாரன் ஈசாக்குக்காக அவனுக்காக அவன் வச்சிருந்தான். அதனால சொத்துகள் பிள்ளைகள் அனுப்பப்படும் பொழுதே திருமணத்தினூடாக அவர்கள் வெளியே விடப்படும் பொழுது எல்லாம் முடிவு பண்ணப்பட்டு அனுப்பி முடிச்ச திருமணத்துக்கு பிறகு வந்து எனக்கு அது தரணும், எனக்கு இது தெரியல, எனக்கு அப்படி செய்யல அல்லது போவேக்கலையாவது கேட்டுடணும். அக்சால் மாதிரி இவ்வளவு தந்தனிகள் எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சாலான தோட்டம் தந்த நிலைமை எனக்கு எல்லாம் வெத்துக்காணியும் எல்லாம் காஞ்ச மாடி கிடக்கு. அப்பா ஒரு விண்ணப்பம் கொண்டு கேட்கிறேன், எனக்கு அதை செய்திகளோன்னு சொல்லி அப்ப புருஷன் அனுமதியோட அவங்க ரெண்டு டிஸ்கஸ் பண்ணி அதை கேட்டால் காலை சொன்னான் நான் தாரேன் உனக்கு சொல்லி. ஆக திருமணம் செய்து கொண்டு போவேக்கலே அது கேட்டு இருக்க வேணும். போனா அப்புறம் திருப்பி வந்து ஒன்று கேட்க கூடாது. அதுல இதன் வேதம் சொல்லுது பெற்ற கவனிக்க வேணும். போவேக்கலே அதில் சொல்லி கொடுத்து அனுப்பிடுவான். அதை விட்டு போட்டு உனக்கு நான் பிறகு தருவேன்னா அதை செய்ய சொல்லி அதை எழுத்துல அல்லது அது அது சாட்சியலூடாக முடிவு பண்ணப்பட்டிருக்க வேணும். அவ்வளவுதான். அதை நாங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த வீடு எங்களுடைய இதுக்கு பிறகு உங்களுக்கு தான் என்று சொல்லி இருந்தா அது அவளுக்கு தான். ஆனா இதுக்கு பிறகு அவளுக்கு யாருக்கு அது பெற்றாருக்கு. அதனால எங்களுக்கு தானே தாரன்னு சொல்லி ஆகல இப்ப நீ எழும்பு சொல்லி வந்து கதை கேளாது. ஏண்டா பேச்சு பேச்சு இல்ல சிநேகிதரே நீ எதுக்கு ஒப்புக்கொண்ட என்னோட அதான் என்ன ஒப்புக்கொண்டியா அதை நடக்குது. என் மகனே நீ என்னத்தை என்னோட ஒப்புக்கொண்ட, என் மகனே நீ என்னத்தை என்னோட ஒப்புக்கொண்ட, நீ இந்த வீடு நான் எங்களுக்கு பிறகுதான் உனக்கே தவிர நாங்கள் இது கேட்கல உனக்கு இல்லை. அதனால ஒப்புக்கொண்டபடியா நீங்க தீர்ப்புகள். அதுல சரியான கவனமா இருக்கணும், பிள்ளைகள் சரியான கவனமா இருக்கணும். பெற்றாருடைய பாசத்துல பெற்றார் எல்லாம் நமக்கு தான் நினைச்சு கொண்டு கடைசியில எங்களுக்கு தருவீனம் என்று நாங்கள் நினைச்சாங்களா. அவங்க இந்த இந்த உழல் கதைகள் எல்லாம் நாம சீர்திருத்த கிறிஸ்தவர்களா ஒரு காலம் பிள்ளைகளுக்கு அப்படி வளர்க்கிறார். எல்லாம் திட்டம் தெளிவு, கட் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட். திருமணம் செய்ய போறீங்கன்னா அதோட நீ வெளியில போற அதை நாம விளங்கிக் கொள்ளுவோம். இரண்டாவது அதான் எக்விட்டி. இரண்டாவது அந்த காரணம் அல்ல திருமணத்தால பிள்ளைக்கு மேல் இருக்கிற அந்த பிள்ளைக்கு மேல் இருக்கிற பெற்றாரின் அதிகாரம், பிள்ளைக்கு மேல் இருக்கிற பெற்றாரினுடைய அதிகாரம் அது புருஷனிட்டையோ அல்லது மனுஷிட்டையோ
கடத்தப்படுது. மனுஷனிட்டையோ மனுஷிட்டையோ அது கொடுக்கப்பட்டு முடியும். பேரண்டல் பவர், பெற்றாருடைய அந்த சக்தி, அதிகாரம், கடவுள் அவளுக்கு அந்த பலத்தால் போத்தி இருக்கிற அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கார். பெற்றார் என்கிற அதிகாரத்தை, அந்த அதிகாரம் திருமணம் செய்ய கடந்து போய்க்கல மனுஷன் தன் மகனாகிய அந்த தன் பிள்ளைய இனி கவனமா பார், இனி அவனுக்கு தாயாக எப்படி அவனை நான் வளர்க்கிறோமோ அதை அம்மா நீ பார்த்துக்கொள்ள மனுஷிட்ட அது கடத்தப்படுது. பொம்பளை பிள்ளைய கொடுக்கிற பெற்றார் இவ்வளவு நாளும் நாங்கள் அவளுக்கு மேல எங்களோட மகளை மேல அதிகாரமாயிருந்தோம். இப்ப நீ இனிமேல் அவனுக்கு மேல தகப்பனாக அவனுக்குரிய அதிகாரத்தை நீ கொண்டிரு சொல்லி அந்த தகப்பன் தாய்க்குரிய அதிகாரம் தங்களுடைய மகன் அல்லது மகளிட்ட அது கடத்தப்படுகிறது. வேதம் காட்டுது அது எங்களுக்கு சரியான முறை. ஆகையால அந்த அதிகாரத்தை பெற்றார் கொடுக்கணுமே தவிர பிள்ளைகள் எடுத்துடக்கூடாது. எப்படி பிள்ளைகள் எடுக்கலாம்? பெற்றாற்ற சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்கிறதாக. ஆகையால அதிகாரங்கள் அது கொடுக்கப்பட வேணுமே தவிர அது வலுக்கட்டாமல் எடுக்கப்படையாது. எந்த மேலான அதிகாரமும் தேவனால் கொடுக்கப்படு. ரோமர் 13:1 அந்த மேலான அதிகாரம் பிள்ளைகளுக்கு மேல பெற்றார் மட்டும்தான். பெற்றாரை விட இந்த உலகத்துல மேலான அதிகாரம் பிள்ளைகளுக்கு மேல வேறு ஒன்றும் இல்லை. அது சபையா இருந்தாலும் சரி, அரசாங்கமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு மேல அவர்களுக்கு கடவுள் மேலான அதிகாரம் கொடுக்கையில பெற்றாரை விட பேரண்ட் தான் தீர்மானிக்கிறது பிள்ளைகளை எப்படி நல்லா நடத்துறது என்ற. அதுல பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு, பிள்ளைகளுக்கு என்ன உடுப்பு, பிள்ளைகளுக்கு என்ன படிப்பு, பிள்ளைகளை எப்படி கல்யாணம் கட்டி வைக்கிற முடிவு அரசாங்கமும் போதகரும் சபையும் அல்ல, அது பெற்றாருடைய பொறுப்பு வேதம் சொல்லு. ஆனா அதிகாரங்கள் அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கான திருமணம் அல்லது படிப்புகளுக்கான நன்மைகளுக்கு அவர்களோட கூட ஏனி அதிகாரங்களை கொண்டிருக்கிற ஆசாரியரும் அரசாங்கமும் அதுக்கு ஆலோசகர்களாகவும் நன்மைக்கான அந்த சகாயர்களாகவும் அமைய முடியும். பைபிள் சொல்லுது அநேக ஆலோசனைக்காரர் இருந்தா சுகம் உண்டாகும். அதனால பெற்றார்கள் வேணுமென்றா அவர்கள் கடவுள் இந்த விஷயத்துல என்ன ஆலோசனை சொல்றார் போதகர் என்று போதருடைய அந்த ஆலோசனையில கடவுள் என்ன சொல்றார் என்று கேட்கலாம். அதனால அரசாங்கம் இதை பற்றி என்ன சகாயம் பண்றது கடவுள் வச்சிருக்கிறார், அதை நாங்க எப்படி பிள்ளைகளுக்கு பயன்படுத்தலாம் என்று அரசாங்கத்தையும் சபையையும் ஆலோசனைகளாக கொண்டிருக்க முடியும். அதனால அந்த ரெண்டுக்கு மேற்பட்ட ஆலோசனையூடாக எந்த காரியமும் உறுதியாக்கப்படுத்திக் கொண்டிருக்குது. அதனால பிள்ளையினுடைய திருமண விஷயத்திலையும் கூட அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படக்குள்ள அதுதான் ஒப்புறாங்க. ஆனா எந்த மகனும் எந்த மகளும் அந்த அதிகாரத்தை வலுக்கட்டாயமா தாங்கள் எடுக்கிறதுனூடாக பெற்றாருக்குரிய அந்த ஒப்புரவ அதிகாரத்தை அவர்கள் கொடுக்க இல்லை. Shall such a power be taken away without consent of parents? பெற்றாருடைய சம்மதம் இல்லாம அவர்களுடைய உரிமையும் அதிகாரம் எடுக்கப்பட முடியுமா? பைபிள் சொல்லுது இல்லை என்று. நம்மட உரிமையே நம்மட சம்மதம் இல்லாம கொடுக்க மாட்டோம். நம்மட உரிமையை விட நம்மள பெற்று இந்த உலகத்துல எங்களுக்கு உசிர் தந்து உடம்பு தந்து வளர்த்து வச்சிருக்கிற அவர்களுடைய அந்த உரிமையை அவர்களுடைய சம்மதம் இல்லாம என்னட்டு கல்யாணம் பண்ற ஒரு மனுஷி எடுத்துக்கொள்ளலாம். அது இட்ஸ் நாட் ஃபேர். நாம் இங்கிலீஷ்ல நம்ம ஸ்டைல்ல சொல்ற அது 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 சமன் இல்லை. அந்த நடைமுறை அது ஒப்புரவில்லை. அது என்னென்று அவங்களோட உரிமையை அவங்களோட சம்மதம் இல்லாம எடுப்பீர்கள் நீங்கள் பிள்ளைகள் இல்ல. மூன்றாவது அனுபவமும் பொறுமைகளும் நிலைச்சு நிற்கும் பிரியோசனத்தை, அனுபவமும் பொறுமையும் நிலைத்து நிற்கும் பிரியோசனத்தை பெற்றாருக்கு படிப்பித்திருப்பதால்
அனுபவமும் பொறுமையும் நிலைத்து நிற்கும் நன்மையை பெற்றாருக்கு படிப்பித்திருப்பதால் அனுபவமற்ற பிள்ளைகள், அனுபவமற்ற பொறுமையற்ற பிள்ளைகள், அனுபவமற்ற பொறுமை